வங்கக்கடலில் நாளை உருவாகிறது தீவிர புயல். 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. அது வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவடைந்தது. அது வங்காளதேசத்திற்கு தென்மேற்கே 800 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. அது மேலும் வலுவடைந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புயலாக உருவாகக்கூடும். இது மேலும் வடதிசையில் நகர்ந்து நாளை மாலை தீவிர புயலாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தீவிர புயலாக மேற்கு வங்காள கடற்கரையை ஒட்டிய சாகர் தீவு மற்றும் கிபுபாராவுக்கும் இடையே நாளை மறுநாள் நள்ளிரவு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசான மழை பொழியும். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, மதுரை, விருதுநகர், திருப்பூர், நெல்லை மாவட்டங்களில் கனமழை பொழியும் என்று வானிலை இலாக்கா தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமோக்கில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோடை வெயில் வெளுத்து வாங்கி வந்த நிலையில் தற்போது கோடை மழை பொழிந்து வருவதால் மக்கள் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.